செய்வோம் வாரீர். சந்தோஷம் தரமா கொண்டது பொங்கல நீ மனச ரசிக்க முடியும் வந்தால இங்க நடந்ததும் இல்ல இது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா சந்தோஷம் தரமா கொண்டது பொங்கல நீ மனச ரசிக்க முடியும் வந்தால நீ சிந்தன கட்டிரும் இங்க நடந்ததும் இல்ல அது புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆளு. நாம் இங்கு வருகை தந்திருக்கும் நோக்கம் என்னவென்று எல்லோருக்கும் தெரியும். கடல் புறம் எனும் ஒரு திரை காவியம் சற்று முன்பு அறிந்தது போல் 11 மாத காலமாக செயலில் ஈடுபட்டு இதுவரையில் 11 மாத காலம் ஆகிவிட்டது. இன்னும் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்குள் இந்த படம் கண்டிப்பாக முழு நீள படமாக சினிமாவில் அனைவரும் காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாகராஜ். இந்த படத்தில் நான் என்ன கதாபாத்திரமாக நடிக்கிறேன்னா ஒரு வில்லன் கேரக்டர். நான் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு டாக்டர் விக்ரம் சார் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு டிக்டாக் மூலிமா. ஆக்சுவலி நான் என்னவா கிடைக்கிறேன் தெரியாது, சஸ்பென்ஸாக வச்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. ஸோ எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காருன்னா, எப்படி இந்த படத்தில் நான் வந்தேன்னா டிக்டாக் மூலிமா தான். ஸோ டிக்டாக் வந்து என்னோடய வீடியோலாம் பார்த்து அவர் வந்து கேட்டார், உங்களுக்கு ஒரு கேரக்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் ஸோ வந்து ஒரு ஒரு வருஷம் ஆச்சுட்டாங்க முதல் ஸ்க்ரீன் ஸ்கூலில் மேனேஜர் ஒரு இடத்துல மேனேஜர் கேரக்டர்னு சொன்னார். ஸோ அந்த கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. Good evening to everyone. I'm Kaushi. வணக்கம், என் பேர் அன்னமேரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம், நான் விமலை பேசுகிறேன். ஸோ இந்த கதாபாத்திரம் எனக்கு எப்படி கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மாடலிங் மாஸ்டர் மிஸ்டர் மோனி. ஓகே, மை நேம் இஸ் ஃபிலிப். ஓகே, ஸோ இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை எங்கேருந்து பார்த்தாங்கன்னா டிக்டாக்ல இருந்தான். ஸோ மோஸ்ட்லி டிக்டாக் வந்து இட்ஸ் யூஸ்லெஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. பட் எங்களையும் வந்து டைரக்டர் டாக்டர் விக்ரமன் தேர்ந்தெடுத்து இந்த பிளாட்ஃபார்மில் நிற்க வச்சதுக்காக அவருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்களை வில்லனாக பார்க்கலாம், எனக்கு எல்லாமே வில்லன் வில்லியன் தான். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ். வணக்கம், நான் மரி ஃப்ரம் கேர். நான் இந்த படத்துக்கு ஒரு வில்லன் தான். என் பேர் வீர் கௌதம் ஃப்ரம் தஞ்சுமாலை. ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சித்ரா சுப்ரமணியம் ஃப்ரம் தலோ ஈத்தன். அனைவருக்கும் வணக்கம், நான் நாகவணி விளையாடி திரையத்தன் பேராக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதாபாத்திரத்தில் வந்து எனக்கு வந்து ராஜம்மா சமையல்கார அம்மாவா ஒரு வேலை 40 வயசு இது கிடச்சிருக்கு. வாருங்கள், ஜசிந்தா. அவங்க தான் ஜசிந்தா. இப்பொழுது அந்த திரை காவியத்தின் போஸ்டர் லான்ச்சிங் அங்கம் நடைபெற உள்ளது. ஆக இதனை இங்கு முறையாக நடத்துவதற்கு இங்கே நம்மோடு இணைந்திருக்கும் பிரமுகர்களில் ஒருவர் மதிப்புக்குரிய லெப்டினன்ட் கர்னல் திரு நவநீதம் அவருடைய அன்பு மகள் மேடம் சரளா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அவங்களுடைய அன்பு மகள் மேடம் சரளா இங்கே சந்திப்பதை மகிழ்ச்சி. முதலில் அவர்களுக்கு இங்கு சிறப்பு செய்யப்படும். அவர்களுக்கு சந்தனமாலை அணிவித்து பொன்னாடை சாற்றி சிறப்பு செய்யப்படும். இந்த சிறப்பனை இங்கு செய்வதற்கு இந்த கடல் புறத்தின் முக்கிய நாயகன் இங்கே நம்மோடு இருக்கின்றார்.
ஆக மிக நன்றி. லான்ச்சிங் நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது. நல்ல பலத்தகரம் ஓசை. மீண்டும் கடல் புறம் அற்புதம். வாழ்த்துக்கள். நிச்சயம் இந்த கடல்புறம் காவியம் அனைவரின் மனதில் ஒரு நீங்காத ஒரு காவியமாக அமையும் என்று உறுதியோடு சொல்லலாம். மேடம் சர்வா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். தந்தானே தந்தானே தந்தான குயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே ஓடு. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. அதற்குரிய டத்தோர் ஸ்ரீ அயண்டா முகமது ரிஜ்வான் பின் சுலைமான் அவர்களுக்கு இங்கு முதலில் சிறப்பு செய்யப்படும். இவர்தான் இந்த படத்தின் இயக்குனர் மதிப்புள்ள டாக்டர் விக்ரவான் அவர்கள். இப்பொழுது டத்தோர் ஸ்ரீ அயண்டா முகமது ரிஜ்வான் பின் சுலைமான் அவர்களுக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை சாற்றி சிறப்பு செய்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. உங்கள் வரவே மென்மேலும் இந்த பொழுதை மெருகூட்டுகின்றது. கடல்புறம் டெக்னீஷியன்ஸ், இயக்குனர், பட நடிகர்கள், வில்லன்ஸ், முக்கியமான வில்லன் எல்லோரோடும் இணைந்து இங்கு சிறப்பங்கம். மிகுந்த மகிழ்ச்சி. சரவணே இங்கு நடத்தி வைக்கும் டாக்டர் ஸ்ரீ அயண்டா ரிஜ்வான் பின் சுலைமான் அவர்களுக்கு மிக நன்றி, வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள் செய்ய வேண்டும். கடல்புறம் ஆடியோ லான்ச் அவருடைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள்.
சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை முத்து முத்து ஆசை முடித்து வைக்க ஆசை விண்ணிலவை தொட்டு முத்தமிழ ஆசை என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கில் இணைத்தது கண்மணி கடலிலே மழை பெய்த பின் எந்த துளி மழை துளி காதலை அதை போன்ற நான் கலந்திட்டேன் காதலி திருமணம் திருமாலம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது படித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி என்னுடைய காதலி மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் அணைந்து கொள்ள மதில் பொழிந்து கொண்டால் மாறன் நன்கு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரவியே ஒரு பேர் சொன்னால் போதும் இன்று மதிவிடும் காதல் மதியே ஐந்தாறு நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வே பொண்ணு நீ குத்த வச்ச தேனு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேன் நானு அடுத்து இசை கலைஞர் திரு சங்கர் கணேஷ் அவருடைய காணொளி. வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும்,
அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மக்களை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மக்களை சேரும். வணக்கம், உங்கள் அன்பு சங்கர் கணேஷ். நீங்கள் எல்லாரும் நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயசோடு நோய் நொடி இல்லாமல் செல்வம் செழிக்க செழிக்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஃபிலிம் டைரக்டர் டாக்டர் விக்ரம் அவர்கள் ஒரு நல்ல ஒரு படத்தை தயாரிக்க போகிறார். ஒரு நல்ல நிகழ்ச்சியை அவர் ரெடி பண்ணிட்டார். விக்ரம் அவர்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா விக்ரம் அவர்கள் வந்து என் அன்பு சகோதரன் எம்ஜிஆர் தேவன் அவர்களை நடிக்க வைக்கிறார். அதனால் நான் முதல்ல டைரக்டர் விக்ரம் அவர்களை மனமாற பாராட்டுறேன். கிரீன் சில்லி ப்ரொடக்ஷன், இன்னொன்று கலர்ஃபுல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன். இப்படி ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த அவர் எடுக்கிற படத்தின் பேர் என்ன தெரியுங்களா? கடல் புறா. கடல் புறா ஒரு நல்ல டைட்டில், வெற்றி பெற வேண்டிய டைட்டில். கடல் எவ்வளோ பெரிய பெரிய கடல், அந்த மாதிரி அவர் பெருமையாக எடுக்கிறாரு. அந்த கடல் புறா வெற்றி பெற உங்களை எல்லாருடைய ஆசீர்வாதமும் வேணும், பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும். எல்லாம் அவர் வெற்றி பெற்று ஓஹோடு இருக்கணும். துணை முதல்வர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துவது பெரிய ஒரு லக்குலேயே லக்கு. அவர் திருக்கரத்தால் துவங்கி வைக்கிறார். நீங்கள் வேணா பாருங்கள், வெற்றி மேலே வெற்றி தான். ஏன்னா அவர் ஒரு தங்கமான ஒரு துணை முதல்வர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். அதிலும் பர்டிகுலராக என் அன்பு சகோதரர், என் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் விக்ரம் அவர்கள், டைரக்டர் விக்ரம் அவர்கள் நிறைய படம் எடுக்கணும், நிறைய பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாரையும் வாழ்த்து அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவரை மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு சகோதரன் சங்கர் கணேஷ். வாருங்கள், வருக வருகின்ற மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அனைத்து நிர்வாகிகள் சார்பில் வாய்கிரி திரு சதீஷ் முனியாண்டி அவர்கள், மாகண்டலம் சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது இந்த திரைக்காவியத்தின் டீசர் வெளியீட்டு விழாவை இங்கு சிறப்பாக துவங்கி வைப்பார். அதற்கு முன்பதாக படத்தின் இயக்குனர் டாக்டர் விக்ரமன் அவர்கள் வாய்ப்பை திரு சதீஷ் முனியாண்டி அவர்களுக்கு இங்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை சாற்றி சிறப்பு செய்கின்றார்கள். மிகுந்த மகிழ்ச்சி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற நல்ல உள்ளங்களில் ஆதரவு என்றும் கலைஞர்களுக்கு இருந்தால் மென்மேலும் நம் கலைத்துறை வளர்வதற்கு வசதியாகவும் உதவியாகவும் இருக்கும். கடல்புற திரைக்காவியத்தின் டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் சார்பில், அதனுடைய இயக்குனர் மதிப்புரிய டாக்டர் விக்ரமன் சார்பில் நல்ல வாழ்த்துக்கள் மோசடி மீண்டும் அவர்களுக்கு நன்றி. வாய்வே நன்றி. கடல் புறம் ஒரு மாபெரும் திரைக்காவியம் நமது இந்திய சமுதாயத்தின் அற்புதமான சரித்திர வாய்ந்த செய்திகளை, நம் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், சாதனைகளை எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான காவியம் கடல் புறம். இன்னும் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்குள் நீங்கள் சில்வர் ஸ்கிரீன் அதில் காணலாம். மிக நன்றி. சரி, இப்பொழுது அனைவரின் சார்பில், இயக்குனர் சார்பில், பாகண்டராம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இப்பொழுது நினைவு சின்னம் ஒரு சபையினை இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் இயக்குனர் டாக்டர் விக்ரமன். மீண்டும் வாழ்த்துக்கள். ஆக இப்பொழுது வாய்ப்பை திரு சதீஷ் முனியாண்டி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாங்க. வாய்ப்பை அவர்களுக்கு நன்றி. நிகழ்விற்கு பலர் வந்திருக்கீங்க. டத்துஸ்ரீ அவர்கள், நம்ம நவாவுடைய உதவி, பலர் சிறப்பு புறங்கள் வந்திருக்கீங்க.
இவருடைய பேரையும் சொன்னால் நேரம் நடந்துடும். அதனால் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். குறிப்பாக இந்த கடல் புறம் இந்த திரைப்படத்தின் டைரக்டர் இயக்குனர் திரு டாக்டர் விக்ரமன் அவர்கள் மற்றும் குறிப்பாக வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து நான் வந்து பிரதிநிதியாகத்தான் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்விற்கு வரவேண்டியவர் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பேராசிரியர் ராமசாமி அவர்கள். அவர் வேறொரு அலுவல் இருக்கும் காரணத்தினால் வந்து என்னை வர சொல்லியிருந்தார். முதல்ல வந்து அவர் இங்கே வர முடியாததற்கு தன்னுடைய மன்னிப்பை வந்து அனைவரிடம் சொல்லிக்க சொன்னார். அதை நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேன். தொடர்ந்து ஒரு சிறிய உரை, ஏன்னா எனக்கும் இன்னொரு நிகழ்வு இருக்குது. நான் சொன்னேன் 8:30க்கு நான் கிளம்பணும். பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுட்டு நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்வு இது ஒரு நான் நினைக்கிறேன் இது போன்ற நிகழ்வில் நான் கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. அதே போல் ஆடிட்டோரியம், கொண்டார் ஆடிட்டோரியமில் இது போன்ற நிகழ்வு, அதாவது ஒரு திரைப்படத்துடைய டீசர் அப்புறம் ஆடியோ எல்லாமே வெளியிடுறது வந்து இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். இந்த திரைப்பட குழுவிற்கு, குறிப்பாக டைரக்டர் விக்ரமன் அவர்களுக்கு. அன்றைக்கி வந்து அவர் என்னை சந்திக்கிறப்ப ஒன்று சொன்னார், ஏன் வந்து இந்த பிணைங்களை செய்கிறீங்க, எப்பயும் கேரள தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், கேரள தான் என்ன வெளியிட இருந்தாலும் எந்த ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, அது பிணைங்களை சக்ஸஸ் ஆனிச்சுன்னா மலேசியா முழுக்க ஆன மாதிரி. அது வந்து எங்கள் பிணைங்காரவங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு அங்கீகாரமாக நாங்கள் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் ஆளுங்க வந்து உங்கள் படத்தை வந்து அது வெற்றி பெற வைப்பாங்க சார். பிணைங்களோட கலைஞருங்க இருக்காங்களா? 60%ங்களா? ஓகே, அப்போ கண்டிப்பாக படம் ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது போன்ற ஒரு புதிய முயற்சி, கலைஞர்களின் புதிய முயற்சி, இது வரவேற்கப்பட வேண்டியது. கண்டிப்பாக நம்முடைய ஆதரவு வந்து இதற்கு இருக்கணும். கண்டிப்பாக மாநில அரசாங்கம் சார்பாக எங்களால் முடிந்த எங்களால் அவ்வளோ பெரிய நிதி நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை விட எங்களுக்கு மிக குறைவானது தான். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஒரு 10 வருடம் முன்னால் வரைக்கும் நம்ம பார்த்தோமா, இந்த மலேசிய கலைத்துறை என்பது குறிப்பாக வந்து இந்த சினிமா, டெலிவிஷன், இந்த 2 துறையை நம்ம பார்த்தோமா மொனோபொலின்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் அதெல்லாம் அதை மொனோபொலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து மறுக்கவே முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் அதே முகம், பார்த்த முகம் தான் வந்து டெலிமூவியில் இருப்பாங்க. நான் பேர் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான பேர் திரு சுகம் பஞ்சாச்சரம் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு வருஷம் நான் அவரை பார்த்துருவேன். அவர் பேரே எனக்கு பழகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி சில கலைஞர்கள் வந்து இருக்காங்க. அது தவறுன்னு சொல்லலை, இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட மற்றவங்களாம் மலேசியா தமிழ் கலைத்துறையில் வந்து யாருமே திறமை இருக்கிறவங்க வேற யாரே இல்லையா அப்படின்னு சில நேரத்தில் எனக்கே கேள்வி வரும். ஆனால் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ஆளுங்க வந்து இங்கேருந்து எங்கே போனாலும் வந்து கொடி ஏற்றிட்டு வந்துடுவாங்க. மலேசியா வாசுதேவன்றவர் வந்து அவர் பேர்லேயே அடைமொழி, கடைசி வரைக்கும் மலேசியா வாசுதேவனே இருந்து இறந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் இப்பொழுது கூட நம்முடைய கலைஞர்கள் யோகிபி அவர், அப்புறம் இந்த இன்னொருத்தர் டாக்டர் பன், இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இந்தியாவிலே வந்து ஒரு கலக்கிட்டு வராங்க. நம்முடைய அவங்களுடைய ஸ்டைல் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்ஹாப்ன்றது வந்து ஆரம்பித்தது வந்து மலேசியாவில் தான். அதில் தமிழ் அது என்ன சொல்லுவாங்க, சொற்கலையா, சொல்லிசைன்னு சொல்லுவாங்க ஹிப்ஹாப். அதை வந்து ஆரம்பித்ததே வந்து மலேசியாவில் தான். ஆகவே வந்து கண்டிப்பாக நம்ம கலைஞர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, அவ்வளோ வில்லன் இருக்காங்க படத்தில். அதில் முக்கால்வாசி பேர் உங்களை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் டிக்டாக்லேருந்துன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்கள்கிட்ட புதைஞ்சு கிடக்கிற அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த திரை ஆர்வம், அந்த திறமையை நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அதை வரவேற்க வேண்டும். இது போன்ற திரைப்படங்கள் இப்போ நீங்கள் பார்த்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ வந்து படம் எடுக்கிறதுனா இந்த முகத்தையே தான் நம்ம பார்ப்போம்னு இல்லை, புது முகங்கள்லாம் நம்ம பார்ப்போம். சில மலேசிய திரைப்படங்கள் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள்கிட்ட. குறிப்பாக கடந்த வருடம் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திரைப்படம், மலேசிய திரைப்படம். ஏன்னா அது இசைக்காக நான் ரொம்ப ரசிச்சது வெண்பான்னு சொல்லிட்டு, முழுக்க இளைஞர்கள் உருவாக்கப்பட்ட படம். மிக ஒரு அருமையான அந்த இசை. எனக்கு வந்து இது வரைக்கும் அந்த பாடல் நான் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேட்டுருவேன். அது போன்ற ஒரு நல்ல ஒரு இசை. குறிப்பாக இது போன்ற திரைப்படம் எடுப்பவர்கள் மலேசியர்களாக இருந்தாலும் சரி, மலேசியர்களாக நீங்கள் இருக்கிறப்ப மலேசிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இது வந்து அது பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்க்கும் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக எஸ்ட்ரோ அவங்க நம்ம சொல்லியே ஆகணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கலைஞர்களுக்கு வந்து 1000 வழி கொடுத்தாங்கன்னா இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு 20,000 வழி கொடுக்குறாங்க. இதை வந்து எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நம்ம இங்கேருந்து ஆளுங்க வந்து கலைஞர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இங்கேருந்து நீங்கள் பாட்டு பாடு
பஸ்ஸு பிடிச்சி சில பேர் ட்ரெயின் எடுத்து இங்கேருந்து போயிட்டு அங்கே ஹோட்டல் எடுத்து தங்கணும், கடைசியாக ஒரு 1000 வழி தான் கொடுப்பாங்க. நீங்கள் போன செலவு முடிஞ்சு உங்களுக்கு 100 வழி தான் மிச்சம், போயிட்டு வர செலவு முடிஞ்சு. ஆனால் இதே எஸ்ட்ரோ 25,000 வழி கொடுத்து எல்ஆர் ஈஸ்வரியை கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள வச்சு நம்ம பாடகர்களை வந்து இழிவுபடுத்துவாங்க. நம்ம நாட்டில் வந்து நம்ம திறமையை வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி அவங்கள கொண்டு வந்து வச்சுட்டு, சில நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளை பாடுது, நமக்கு வந்து இங்கே வந்து உங்களை போல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இசைக்கு வந்து இங்கே வந்து தமிழ் இசை குறிப்பாக வந்து கர்நாடக இசை கற்றுக் கொடுக்கறதுக்கு அதிகமான ஆசிரியர்கள் இல்லை. அதில் அவங்க அவ்வளோ முயற்சி செய்கிறாங்களா, அதை பாராட்டுறதை விட்டுட்டு அந்த சின்ன பிள்ளையை வந்து அந்த மனம் நோக்கும்படியாக வந்து வார்த்தைகளை சொல்றது, காயப்படுத்துறது, அதுக்கு வந்து எஸ்ட்ரோ 25,000 வழி காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம வந்து மாசம் வந்து 192 வழி கட்டிக்கிட்டு இருக்கோம், 120 வழி 130 வழி. என் வீட்டில் நான் சத்தியமாக சொல்கிறேன், என் வீட்டில் நான் எஸ்ட்ரோவே வெட்டி விட்டுட்டேன். எனக்கு நீங்கள் தேவையில்லை, நான் நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு தமிழர்களும் நம்ம செய்ய ஆரம்பித்தோமாலே போதும். அந்த எஸ்ட்ரோ வானவிலுக்கு குறிப்பாக வந்து நான் சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் வானவிலில் வந்து வாரம் ஒரு வாரம் என்னை செய்தியில் பேட்டி எடுப்பாங்க, இதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு குறை கூறலாம் அவங்க எடுத்துக்கிட்டு மாற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மலேசியா கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மலேசியாவில் திரைப்படம் எடுக்கிறாங்க, இங்கேருந்து போயிட்டு சத்யபிரகாஷ், சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்கள வச்சு பாட்டு பாடுறாங்க. ஏன் நம்ம தமிழ் பொண்ணுங்க பையனுங்க பாட மாட்டாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த மெட்லியில் பாடினாங்களே அந்த ஃபீமேல், வெரி டேலண்டட் அண்ட் வெர்சடைல், நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக அந்த ஆண் பாடகர் நல்லா பாடுறேன்னு இல்லை, அவங்க பாடுறது இன்னும் நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இது போன்ற கலைஞர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கணும். டைரக்டர் விக்ரமன் அவர்கள் இன்னும் சுருக்கமாக இன்னும் கொஞ்சம் இருக்கு, நிறைய எழுதி வச்சுட்டேன், அதனால சொல்லிட்டு போயிடுறேன். எழுதுனதெல்லாம் நல்ல விஷயம் தான், கெட்ட விஷயம் எதுவும் இல்லை. டைரக்டர் விக்ரமன் என்னை வந்து பார்க்குறப்ப இந்த படத்துடைய தலைப்பு கேட்டேன், கடல் புறம் அப்படின்னு சொன்னார். நான் அந்த கடைசியில் உள்ள வார்த்தை இம்மை நான் பார்க்கல. கடல் புறாவா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல் அது, சாண்டில்யனுடைய கடல் புறா. நல்ல ஒரு சரித்திர கதை. கடல் புறா நான் நினைக்கிறேன் கரிகால் சோழனை பற்றி, சரியான குணான கரிகால் சோழனை பற்றி அவ்வளோ ஒரு அருமையான நாவல். அது போன்ற சரித்திர கதைனோடனே அதுதானோ நினச்சேன். இல்லை அப்புறம் தான் சொன்னார், இல்லை இது வந்து ஜப்பானிய காலத்தில் வந்து மலேசியாவில் சொல்லாங்களா, அவசரப்பட்டு சொல்கிறேன்னா இல்லை, அவர் சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு, நான் சொல்லிடுறேன்னு சொல்லி சஸ்பென்ஸை உடைச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ஒரு சரித்திரம்னாலே வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை. சரித்திர படம் என்பது எடுக்கிறது வந்து மிகவும் ஒரு சவால் மிக்க விஷயம். அந்த சரித்திரத்தில் வந்து சிறிய பிறழ்வு கூட இல்லாமல் வந்து அவங்க எடுத்தாகணும். கண்டிப்பாக அதை நீங்கள் சரியான ரிசர்ச் செஞ்சுருக்கணும். அதெல்லாம் டாக்டர் விக்ரமன் அவர்கள் வந்து செஞ்சுட்டு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து படத்தில் நடிகர்கள் நடிக்கிறீங்க, சரியான ஜஸ்டிஸ் செய்யுங்க அந்த கதைக்கு. அந்த கதை வந்து ஒரு வெற்றி பெற்றால் தான் இது போன்ற சரித்திர திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க வந்து முன் வருவாங்க. ஏன் வந்து இந்த சரித்திரம் வந்து ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இனத்துடைய அடையாளம் வந்து இந்த சரித்திரத்தில் தான் வந்து பதிவு செய்யப்படுது. இங்கே வந்து எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும், எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கும். அப்புறம் சொல்லிட போகிறாங்க நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. ஒரு சிறிய கதை சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ராமாயணம் என்றது அது ஒரு இதிகாசத்தை வந்து நம்ம கடவுளாகவும் எல்லாம் பார்க்குறோம். அது வந்து ஒரு சமய இதிகாசம். ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ராமன் என்ற ஒரு கதாநாயகன் வெற்றி பெற்றவன், ராவணன் என்ற ஒரு வில்லன் அவர் தோற்றவன். வெற்றி பெற்றவர்கள் சொல்லும் கதை சரித்திரம். ராவனுடைய கதை வந்து நம்ம எவ்வளோ பேர் கேட்டிருப்போம்னு தெரியல, ஆனால் அதுதான் அந்த சரித்திரம். அவங்க எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் சொன்னது, இது வரைக்கும் நம்ம அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதே போல தான் மகாபாரதம் ஆகட்டும், பல விஷயங்களையும் இப்படி தான் சரித்திரம் வந்து அது பல சந்ததிகள் தாண்டி வாழக்கூடிய ஒன்று. இப்படி சரித்திரம் வந்து கொஞ்சம் மாறினுச்சுன்னா வந்து ஒரு இனத்துடைய தலையெழுத்தே மாறிடும். அதை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பாக தமிழர்கள் வந்து சரித்திரம் தெரியாம இருந்தோமா, ஒரு நாளைக்கு வந்து இந்த இனத்துல நம்ம கிட்ட இருந்த சிறப்பை நம்ம மறந்துடுவோம். ஹரப்பா என்பது வந்து உலகத்தின் வந்து முதல் தோன்றிய நாகரிகம். மனிதர்களாக வாழ கட்டுறது. இந்த இடத்துல தான் குளிக்கணும், இப்படிதான் உடை அனுப்பணும், இங்கதான் சாமி கும்பிடணும், இந்த இடத்துல தான் ஒரு இடுகாடு பிணங்களை புதைக்க வேண்டும் என்று நாகரிகம் உலகத்துக்கு கட்டு தந்தது ஹரப்பா நாகரிகம். ஹிந்துஸ் வேலி, சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சடாரோ. இது வந்து முழுக்க தமிழர்களுடையது. எதன் அடிப்படையில் சொல்றோம்னா, அண்மையில கூட வந்து ஒரு ஹரப்பா அந்த சிந்து சமவெளியில வந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சிச்சு. அதுல பாத்தீங்கன்னா காளை மாட்டை வந்து ஒரு மனிதன் பிடித்துக் கொள்வது போல ஒரு படம் இருக்கு. உலகத்துல வேற எந்த இடத்துலயும் வந்து காளை மாட்டை தழுவுற ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு, அது எங்கேயுமே இல்லை, தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அது தமிழர்களுடைய நாகரிகம் என்பதற்கு ஏறக்குறைய வந்து அது ஒரு உத்தரவாதம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில வந்து கீழடின்ற இடத்துல வந்து ஒரு சரித்திரத்துல அகழ்வாராய்ச்சியில வந்து ஏறக்குறைய சமகாலத்தில் சேம் பீரியட்ல உள்ள ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஹரப்பா நாகரிகம்.
ஆனால் இந்த ஹரப்பா நாகரிகத்தை பற்றி நம்ம தமிழர்கள் பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய புத்தகத்தில் வந்து இதை பற்றி பேசுறது இல்லை, நம்ம வேற எதனாச்சும் பேசிக்கிட்டு இருப்போம். இது வரைக்கும் நீங்கள் எஸ்டிபிஎம் சரித்திரத்தில் வந்து பாவை, என்னமோ ஒரு பாவை, அது அமரர் மு வரதராசனுடைய நூல் நினைக்கிறேன், இல்லை கல்கியுடைய நூல், அதை பற்றி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கதை வந்து தெரியாது. இந்த ஹரப்பா வந்து நம்முடைய நாகரிகம். ஒரு 4-5 வருடத்திற்கு முன்னால ஹிந்தியில் வந்து இந்த படத்தை எடுக்கிறான். ஹிருத்திக் ரோஷன் தெரியுங்களா, அவர் ஹீரோவா நடிக்கிறாரு. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, ஹரப்பாவில் இருக்கிறவன் ஹிந்தி பேசுகிறான். ஹரப்பாவில் இருக்கிறவன் அது வந்து அந்த நாகரிகம் வந்து ஹிந்தி, இந்த மக்கள் வந்து நார்த்லேருந்து வந்தவங்க ஆரியர்கள், அவங்க வந்து ஹரப்பா வந்து எங்களுடைய நாகரிகம்னு நம்மள்ட்ட அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா வந்து கீழடியும் எங்களோடன்னுவாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் எங்களோட தான்வாங்க, இப்பயே தஞ்சாவூர் கோயில் எங்களோடன்றாங்க. ராஜராஜ சோழன் என்ற தமிழ் மன்னன் கட்டியது தஞ்சை பெருவுடையார் கோவில். தஞ்சை பெருவுடையார் தான் தமிழர்களுடைய கடவுள். இன்னைக்கு வந்து அது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஆறிடுச்சு. அங்க வந்து ஒரு சரித்திரம் வந்து அழிகின்றது அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். அப்புறம் நீங்க சொல்ற இதே இந்த ஜப்பானிய காலத்துல உள்ள அண்மையில் ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சு, இந்த ஃபொகோட்டன் ஆர்மின்னு சொல்லிட்டு. நான் நீட்டா ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், அனுப்பினேன், யாரும் அதை பப்ளிஷ் பண்ணல. வெரி சென்சிட்டிவ் டாபிக். ஃபொகோட்டன் ஆர்மின்றது வந்து இந்திய நேஷனல் ஆர்மி, இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் வந்து அவங்க ஒரு போர் நடத்துகிறாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக. அதுக்கு வந்து சிங்கப்பூர்லேருந்து சாதாரண தோட்ட மக்கள் வேலை செஞ்சவங்க, ரப்பர் தொழிலாளிகளாக வேலை செஞ்சவங்க, சாதாரண கூலி தொழிலாளிகளை வேலை செஞ்சவங்க வந்து சுபாஷ் சந்திரபோஸ் கூட சேர்ந்து போயிட்டு பிரிட்டிஷ்காரவங்களை எதிர்க்கிறாங்க. அந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக மாற்றி வச்சுருக்கான். இங்கேருந்து போயிட்டு மலேசியாவிலேருந்து போயிட்டு வந்து சண்டை போட்டவங்க, இங்கே உள்ள இந்தியன்ஸ் எல்லாமே வந்து யாரையும் சிறுமைப்படுத்துறதுக்காக சொல்லலை, எல்லாமே வங்காளிங்க தான், தமிழன் எவனுமே இல்லை. ஒரே ஒரு கேரக்டர் ராசம்மான்ற ஒரு கேரக்டரை வச்சுட்டானுங்க. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியோட பெண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த ராசம்மா உண்மையான சரித்திரத்தில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்கில ஆசிரியை. மலேசியாவில் வந்து முதல்ல வந்து நேஷனல் யூனியன் ஆஃப் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன், டீச்சர்ஸ் யூனியன் ஆரம்பித்தவங்க. எப்படி சரித்திரம் மாறுது பாருங்க. நம்ம வந்து இது யாரும் நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம்னு தெரில, இந்தியாவில் அதை கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. இது போன்ற பல இடங்களில் வந்து சரித்திரம் வந்து மாறிக்கொண்டிருக்கின்றது. சரித்திர படம் என்பது மிக மிகவும் ஒரு கவனமாக எடுக்கப்பட வேண்டியது. பல கலைஞர்கள் வந்து தோல்வி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக கடற்புறம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பல முறை வந்து முயற்சி செஞ்சாராம் பொன்னியின் செல்வனை வந்து திரைக்காவியமாக்கிடணும்ட்டு. கல்கியின் பொன்னியின் செல்வன், கல்கியின் பொன்னியின் 5 வருஷம் வந்து ஒரு நாவல், ஒரு ஒரு தொடர்கதையாக வந்து நாவலாக உருவாக்கப்பட்டது. பொன்னியின் செல்வன் நமக்குலாம் வந்து என்னன்னு தெரியாது. இப்பொழுது அதை எடுக்க முடியல எம்ஜிஆர்னால. அதற்கு பிறகு இப்போ வந்து அதை மணிரத்னம் அவர்கள் வந்து படமாக எடுக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கேரக்டரும் கேட்கறப்பே வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு வந்து அதில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து பூங்குழலின்னு ஒரு கேரக்டர். அது யார் நடிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரில. நந்தினி இப்படின்னு நிறைய கேரக்டர் இருக்குது. அது ஒரு கதை, அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இன்னொரு சரித்திர படம் இது வரைக்கும் எடுக்காமலே போனது, கமலஹாசனுடைய மருதநாயகம் அப்படின்றது. அது யூசுப் கான் என்ற ஒரு தமிழருடைய கதை. அவர் என்ன மதம் மாறினாரு, என்னென்ன கொடுமைக்கு அது சந்திச்சாரு, அந்த படமும் வரல. சரித்திரம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் 1000ல் ஒருவன் வந்து செல்வராகவன் ஒரு படம் எடுத்தாரு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த படம் ஃப்ளாப்பு, சரியான ஃப்ளாப்பு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ரீரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளோ ஆதரவு, இளைஞர்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்து அந்த படத்தை வந்து மறுபடியும் பார்ட் 2 எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னத்தை காட்டுதுன்னா, இளைஞர்களுக்கு வந்து சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை திரைக்காவியத்தில் பார்த்தாங்கன்னா, பாகுபலின்றது வந்து ஒரு புனைக்கதை, அது வந்து கற்பனை கதை. அதுக்கே அவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, நம்மளுடைய சரித்திரத்தை சரியாக பதிவு செய்தார்கள் ஆனால் நிச்சயமாக அது வந்து மக்களிடம் வெற்றி பெறும். இளைஞர்கள் இப்போ இருக்கிற இந்த இளைய தலைமுறையினை வந்து அதை கண்டிப்பாக வந்து கொண்டு சேர்ப்பார்கள். உங்களுடைய படத்தில் நடிக்கிறது நான் நினைக்கிறேன் 90% எல்லா இளைஞர்கள் தான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆதரவினால் கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டு தொடர்ந்து இது போன்ற கலை முயற்சிகளுக்கு பினாங்கு மாநில அரசாங்கம் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட சார்பாகவும் கண்டிப்பாக நீங்கள் படம் வந்தோடனே சொல்லுங்கள். நான் குறைஞ்சது ஒரு ஷோனாச்சும் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். பட்டுவட் கேத்தை குறைஞ்சது ஒன்று என்று கூறி இந்த வாய்ப்பை வழங்கிய திரைக்குழுவினர், இந்த திரைப்பட வெளியீட்டு குழுவினருக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கடத்தி வச்சுருக்கேன் அப்படி ஏதாவது லாபம் இருக்கா? கல்ல கட்டி தலையில் இருக்கிறவா? இதை வச்சு என்ன பண்ணுறது? யாரா நீங்களா? அவங்களால கடத்துறீங்க, என்ன என்ன கடத்துறீங்க? பேசாச்சே பார்க்குறியா? இது உனக்கு நல்லது. அதனால தான் அதுக்கு நீ டவுனாகவே இருக்கிற. சிவா சில உண்மையிலே வேலைக்கு போகுமா? வேலை போலண்ணா சூத்தரை சொல்லியிருப்பாரா உங்க அப்பா? சில பேர் இருக்கிறாங்க கை கண்ணையும் சரி என்ன செஞ்சு கட்டியிருக்கீங்க. நீங்கள் அவளே பார்த்து என்னதான் அதுல ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அதான் பார்த்துக்கிட்டே இருக்கு. 1000 இருந்தாலும் அவங்க பொண்ணு தானே. நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க. பாட்டு பாடணும்னு பிளான் இல்லை, மேனலி வந்து மாட்டி விட்டாரு. அதுவும் இந்த பாட்டு வந்து இங்கே பாட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லைப்பா. இல்லை, இந்த பாட்டு உங்களுக்கு செம்ம சூட்டாக இருக்கும் செம்ம. ஏன்னா அந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம். ஸோ உங்களை பாட வச்சு பார்க்கணுன்றது எங்களோட ஆசை, அதுக்கு தான். இல்லை, இது வந்து புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் இந்த பாடல். கல்யாணம் பண்ணவங்க யாராவது இருக்கீங்களாங்க? இல்லை, யாரும் இல்லை. ஓகே. எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வர ஜோடி ரசிக்க வந்த மாவை நான் தானே. அப்படியா? மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாவை நீ தானே. மாப்பிள்ளை கையால மாலை நான் நீ வாங்கு. சினுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாவை நீ தானே. இப்ப நம்ம 2 பேரும் தான் மாப்பிள்ளை பொண்ணு. ஆமா, எங்க கூட்டிட்டு போகலாம் பிளான்? நீங்க தான் எங்க ஓகேயா? எப்படி டான்ஸ் ஆடுறது சொல்லி கொடுங்க. அப்புறம் கையை பிடிங்க. வேணாம் மேன்லி, நான் கீழே விழுந்துருவேன். ஏறி ஏறி தான் மாமா மாமா தேவலோகம் தான் பாப்பா. தேடி பார்க்கிற மாமா மாமா தேவ ரகசியம் காப்பா. பூட்டி பூட்டி தான் பார்த்தே பார்த்தே கேட்கவில்லையே மனசு. ஜோடி சேரத்தான் நினைக்கும் சூடு ஏறுது மனசு. சொப்பனமா தந்ததொரு தொந்தரவு வந்ததடி மன்மதடி உத்தரவு. சினுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாவை நீ தானே. ரொம்ப பசியில இருக்கேன். கண்டிப்பா. மாலைய நேரத்தா ஏதோ ஏதோ தோணலாம் எனக்கு. மனசில் உள்ளது ஏதோ ஏதோ
ஊட்டி இருக்குது ஏண்டி நமக்குள்ள படுப்பு சேர்ந்து படுக்கதான் பேசி முடிச்சதும் எடுத்து போச்சது கிழக்கு அத்தனையும் மொத்தத்துல அள்ளி எடுப்ப அப்புறமா வந்ததெல்லாம் கேட்டு ரசிப்பேன் ஏறினா இறங்காது மனசுதான் இறங்காது சிவி சினுக்கெடுத்து போக முடிஞ்ச வந்த புது பொண்ணு எடுத்து வர ஜோடி ரசிக்க வந்த மாமன் நான் தானே சினுக்கெடுத்து போக முடிஞ்சு வந்த புது பொண்ணு மலர் எடுத்து வந்த சுடி ரசிக்க வந்த மாமன் நீதானே மாப்பிள்ளை கையால மாலதான் நீ வாங்கு மன்னன போட்டானே பள்ளினா பூவானம் சினுக்கெடுத்து போக முடிஞ்சு வந்த புது பொண்ணு மலர் எடுத்து வந்த சுடி ரசிக்க வந்த மாமன் நீதானே நன்றி நன்றி சந்தோஷமா சந்தோஷமா சந்தோஷம். இல்ல நான் ஒரு பாடல் தான் பண்ணியிருக்கேன் பாட்டு ஒரு பாடல் பாடியிருக்காரு. சரி, அதுல பாடும் பொழுது ஏதாச்சும் டைரக்டர் ஏசினாரா உங்களை? இல்ல முதல்ல நான் வந்து ஒரு நான் சொல்லிடுறேன். இந்த கடல் படம் படத்துக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்துறது வந்து சிட்டிசன் சுரேஷ். அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்றேன். வலது கரமோ சிலைகள் நீங்க சிட்டிசன் எந்திரிச்சு நில்லுங்க சிட்டிசன். நீங்க வரணும் இப்ப மேல மேல வாங்க வாங்க சிட்டிசன் சுரேஷ் வாங்க. ஸோ அவர் மூலியமா தான் வந்து டைரக்டர் விக்ரமன் டாக்டர் விக்ரமன் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 3 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சோன்னே அவர் வந்து கதை சொன்னார். இந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் படம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன். அப்போ ஒரு பாட்டு தான் அவர் சொல்லியிருந்தாரு முதல் செய்ய சொல்லி. அப்புறம் சிட்டிசன் சுரேஷ் வந்து அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் ஃபங்க்ஷனில் அப்படின்னு. நாங்கள் இவரும் பிஸி நானும் பிஸி. அப்போ செய்ய முடியல. அப்புறம் நம்ம டைரக்டர் விக்ரமன் வந்து ரொம்ப கோபமாக ஆதரப்பட்டு எங்கள் 2 பேர்த்தையும் அன்பால திட்டினார் தானே. அதுக்கப்புறம் பாட்டு செஞ்சிட்டோம். பாட்டு அப்படி இப்படின்னு வந்துருச்சு. ஸோ கதை வந்து இந்த படத்தோட கதை வந்து சூப்பரான கதை. ஃபுல் கதை வந்து அவர் டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு. அப்போ இது வந்து திரைக்கு வரக்கூடிய ஒரு படம். ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த படம் எப்போ வரும்னு. அப்படிதானே சுரேஷ்? எஸ், அவ்வளோதானே. சரி, அதாவது இப்போ ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. சரி, அந்த பாடல ஒரு சில வரி நம்ம டைரக்டருக்கு பிடிச்ச வரி நான் பாடுறேன். ஓகே சார். ஏபிசிடி கத்து தர வாடி வாடி, அதுல பேரு நானும் எடுத்திருக்கேன் கேடி கேடி. ஏபிசிடி கத்து தர வாடி வாடி, அதுல பேரு நானும் எடுத்திருக்கேன் கேடி கேடி. இந்த வார்த்தை என்னதுக்கு அவருக்கு பிடிச்சிச்சுன்னு எனக்கு தெரியல சுரேஷ். அதுல வந்து ரொம்ப ஐயோ அற்புதமா இருக்குப்பா சுரேஷ் சொல்றாரு. அப்படியே வை பாட்டுல ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் வானத்துல வீடு கட்டி ஏணி வைக்க போறேன், சாயங்கால நேரத்துல கூட்டி போறேன் அப்படின்னு சுரேஷ் எழுதுறாரு. அந்த நீருக்கு அப்படியே வை, மாத்தாத அப்படின்றாங்க நம்ம டைரக்டர். பாத்துங்க அது என்னன்னு அவரை தான் கேட்கணும். அற்புதம் அற்புதம். மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். இயக்குனர் டாக்டர் விக்ரம் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
டத்தோ மைக்கேல் சார்பில் நல்ல ஒரு பலத்தகரமாக அளித்து வாழ்த்துகின்றோம். மென்மேலும் வளர வேண்டும். என்று அனைவரின் சார்பில் மனமுவந்த வாழ்த்துக்கள். ஆக இந்த கடல்புறம் முன்பு அறிவித்தது போல் இன்னும் ஏறக்குறைய ஒரு வருட காலத்தில் கண்டிப்பாக முழு நீள படமாக நீங்கள் கண்டு கழிக்கலாம் திரையரங்கில். அடுத்தபடியாக சற்று இயக்குனருக்கு மரியாதை செய்யப்பட்டது. இப்பொழுது இயக்குனர் டாக்டர் விக்ரமன் அவர்களுக்கு அவர்கள் டத்தோ மைக்கேல் அவர்களுக்கு இங்கு சிறப்பு செய்கின்றார். பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணிவித்து இங்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் டத்தோ மைக்கேல். மென்மேலும் உங்களுடைய சேவை நற்செயல்கள் வளர வேண்டும் என்று அனைவரின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடல்புறம் டீம் சார்பில் ஆக இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணம், கடல்புறம் திரை காவியத்தின் இயக்குனர் மதிப்புக்குரிய டாக்டர் விக்ரமன் அவர்களுடைய ஓரிரு வார்த்தை. இங்கு அடியன் அழைக்கும் இந்த அன்பு உள்ளங்களை தயவு செய்து அழைக்கும் பொழுது மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டத்தோ சேது பாண்டியன் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வாங்க. டத்தோ சவுந்தரராஜன், திரு ஜஸ்வீர் சிங், திரு எம்ஜிஆர் வீரா பத்துஃப்ரகி, திரு எம்ஜிஆர் தேவன், மறுபுற திரு அண்ணன் திரு காவு இளங்கோவன் அவர்கள் மற்றும் திரு முகமது நாசர் அவர்கள், இவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இயக்குனர் டாக்டர் விக்ரமன் அவர்கள் இவர்கள் அனைவருக்கும் இங்கு நன்றி கடன் சிறப்பு செய்து இங்கு அவருடைய நன்றி கடன் இங்கு செலுத்துகின்றார். மனமார்ந்த நன்றி டத்தோ சவுந்தரராஜன் அவர்களே. அடுத்தபடியாக முகமது நாசர் அவர்கள், இன்ஜே முகமது நாசர் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அவர் இன்ஜே முகமது நாசர், ஆனா இங்க அனைவரும் அவரை செல்லமாக டத்தோ நாசர் தான் அழைப்பாங்க. ஆக மேலும் சொல்ல போனால் உங்களுடைய தகவலுக்கு இணங்க இன்ஜே முகமது நாசர் அவர்கள் வருங்கால ஓய்வி. அடுத்தபடியாக எம்ஜிஆர் தேவன், நீங்க பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல டீசர்ல பார்த்திருப்பீங்க, இவருடைய முகத்தை பார்த்திருப்பீங்க. எனக்கு வயசாச்சின்னு நினைச்சியான்னு கேட்டிருப்பாருல்ல, இவர்தான் ஒரு காலத்தில் அற்புதமான மேடை, இன்னமும் அற்புதமான மேடை நிகழ்ச்சிகளில் எம்ஜிஆர் கானங்களுக்கு அபிநயம் பிடிக்கும் அற்புத கலைஞர் நாடறிந்த எம்ஜிஆர் தேவன் என்னால் நடிக்கவும் முடியும் என்று நிரூபித்து விட்டார். வாழ்த்துக்கள் எம்ஜிஆர் தேவன் அவர்களே. அடுத்து எம்ஜிஆர் வீரா அவர்கள் பத்துஃப்ரீகி அவர்களுக்கும் இவர்கள் சிறப்பு செய்து இங்கு மரண்மலை மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து முத்தமிழ் சங்க தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு காவு இளங்கோவன் அவர்களுக்கு இங்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. ஆக இந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களும் பல வகையில் இந்த குழுவினர்களுக்கு வற்றாத அவர்களுடைய உதவிகளை சேவைகளை செய்தவர்கள். மிக்க நன்றி. இயக்குனர் டாக்டர் விக்ரமன் அவர்கள் இங்கு பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். ஓய்வி காஷ்மீர். அதே வேளையில் ஒரு சுட்டீனியோர் நினைவு சின்னமும் இங்கு வழங்கப்படுகின்றது. மிக்க நன்றி.
ரிஸ்வான் பின் சுலைமான் அவர்களே, ப்ரொஃபஸர் ராமசாமி அவர்களின் பிரதிநிதியாக வந்திருந்த YB சதீஷ் அவர்களே, டத்தோ மைக்கேல் அவர்களே, மேடம் சரளா அவர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசவே தெரியாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசவே தெரியாது. கேமராவுக்கு பின்னால் நின்று வேலை செஞ்சு பேச தெரியாது, பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நான் உலகில் கொட்ட போகிற மட்டும் தான் தெரியும். அதுக்காக தான் என்னோடய பாடி கார்ட்ஸை தரக்கூடிய என்னோட கலைஞர்கள் எப்படின்னா வந்து நெல்லுங்கப்பா, நான் ஏதோ பேச தெரியாமல் ஏதோ பேசிக்கிட்டு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இருக்க தெரிஞ்சதை நான் பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம். பினாங் மாநிலத்தில் வந்து நம்ம ஒரு படம் செய்யணும். அந்த படம் வந்து ஒரு சரித்திர சம்மந்தப்பட்ட படமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்தது. ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பினாங் மாநிலத்தில் வந்து இந்த பினாங் மண்ணில் வந்து எந்த ஒரு காரியம் வந்து தொடங்கப்பட்டாலும் அது நிச்சயமாக வெற்றியில் தான் போய் முடியும். நிறைய சரித்திரங்கள் இருக்குது. பினாங் மாநிலத்தில் வந்து நிறைய சரித்திரங்கள் இருக்குது. இந்த மலேசியா மண்ணில் வந்து தமிழர்கள் வந்த ஒரு கேபி கிடா மற்றும் பினாங் நம்ம சொல்லலாம். ஸோ சரித்திரங்கள் வந்து இங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த மாநிலத்தில் வந்து நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் வந்து கடல்புறம் என்ற ஒரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு கிடச்சிது. கடல்புறம் என்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து கிடச்சிது. ரத்தின சுருக்கமாக சொல்ல போனால் லோக்லைன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 1940 1945 நடந்த சில விஷயங்கள், சில சம்பவங்கள் 2020 வரைக்கும் வந்து அந்த சம்பவங்கள் தொடக்குது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். 40களில் வந்து என்ன நடந்தது, நம்மளுடைய தமிழர்கள் இந்தியர்கள் இந்த நாட்டுக்கு எப்படி வந்தாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்க பட்ட கஷ்டத்தில் வந்து இன்றைக்கி நம்ம எவ்வளோ நல்லா வாழ்ந்துட்டுருக்கோன்ற ஒரு சரித்திர சம்மந்தப்பட்ட கதை. ஸோ இது நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டங்களை தாண்டி தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது ஒரு மனிதனோ அல்லது ஒரு நிறுவனத்தோ சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது வந்து அனைத்து ஆர்டிஸ்டும் சம்மந்தப்பட்ட விஷயம், அனைத்து டெக்னீஷியனும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த தருணத்தில் வந்து எனக்கு கூடிய எப்போதுமே வந்து தோளோடு தோளாக நான் எப்பப்பெல்லாம் உடஞ்சி விழுவணும் அப்பப்பெல்லாம் வந்து என்னை தூக்கி நிறுத்துகிற என்னுடைய அன்பு தம்பி திரு முனிவந்திர ராஜா அவர்களையும் இந்த மேடைக்கு இந்த நேரத்தில் நான் அழைக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து தெரியல, நம்ம எப்படி போகணும், எந்த இடத்துல நம்ம ஷூட்டிங் போகணும், ஷூட்டிங் நம்ம போய் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கேட்டால் லொக்கேஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்களா. நம்மளுக்கு வந்து பின்னாடியில் வந்து ஒரு சிலர் தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு வந்து ஒரு மூலயமா தான் இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்த காலகட்டத்தில் தான் வந்து எனக்கு ஜெசிந்தா பென்ஸ்லி என்ற ஒரு நண்பரின் வாயிலாக வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளி, அதாவது என்னென்னா ஒரு தொடக்க புள்ளி திரு வீரா எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு வந்து ஒரு நண்பராக நல்ல ஒரு நட்பு கிடச்சிது. அவர் மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பல உதவிகள் வந்து அவர் ஓப்பன் ஆர்ட்டாக நம்மளுக்கு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா வந்து லொக்கேஷனாகவும் இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அவரிடம் வந்து நாங்கள் ஆலோசனை கேட்போம். நிச்சயமாக அவர் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் தேவன் அவர்கள் அவர் எனக்கு பண்ண உதவிகள் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒன்றா பட்டியல் விட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி பாயிண்ட் பண்ணி கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லவர்களை மட்டுமே இந்த பினாங் மாநிலத்தில் நான் சந்தித்தேன். இந்த பினாங் மாநிலத்தில் நான் நல்லவர்களை மட்டுமே சந்தித்தேன். இந்த ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு பெரும் காரணமாக இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து இப்போ சொன்னோமா ஆடிட்டோரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் வந்து முடிச்சு போச்சு. ஸோ இருந்தாலும் கிரேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ப்படுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கூறி, எங்களுக்கு உதவி செஞ்ச அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி கூறி என்னோடய உரையை இந்த நேரத்தில் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.